ஃப்ரான்ஸ், நான் உங்கள் வைகை வேங்கை. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு 7-8 மாதம் ஆச்சு. இந்த 7-8 மாதத்தில் கொஞ்சம் வேறு பிஸ்னஸ் கொஞ்சம் போயாச்சு. இப்போ திரும்ப நம்ம காளான்குடியில் திரும்ப ரன் பண்ணிட்டுருக்கோம். ரன் பண்ணிட்டுருக்கோம்னா கிடுகு எல்லாமே ரொம்ப சேதமாகிடுச்சு. சேதமாகினதுக்கப்புறம் திரும்ப ஒரு முயற்சியில் ரன் பண்ணியாச்சு. ஒரு 13ஆந்தேதி ஒரு 13 பெட்டு போட்டிருக்கோம். அதான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு அதை பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம இருந்த குடிசை தான், இதே குடிசை தான். இதில் இந்த கீழே இருக்கிறது பூராமே கிடுகு தின்றுச்சு, கரையான் தின்றுச்சு. இப்போ புதுசாக அதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 13 பெட்டு தான் இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறேன். 13ஆந்தேதி போட்டிருக்கிறேன். போட்டிருக்கிறேன். மற்றபடி குடிசையில் ஆல்ட்ருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் முன்னாடி 1 அடிக்கு 1 அடி தான் வச்சுருந்தேன். அதனால் பெட்டுங்கள்லாம் என்னாச்சுன்னா காற்றோட்டம் கிடைக்காம நிறைய பெட்டுங்க அழுகி போச்சு. அழுகி போச்சுன்னா கொஞ்சம் ஏரியேஷன் கிடைக்காம அழுகி போச்சு. இந்த வட்டம் சுற்றுக்கு என்ன பண்ணிருக்கேன், இது எல்லாமே ஜன்னல் தான், ஃபுல்லாகவே ஜன்னல் விட்டுருக்குறேன். இந்த மெத்தடு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு ஃபுல்லாக விட்டுருக்குறேன். பின்னாடி பச்சை வலை கட்டி விட்டுருக்குறேன். அது போக இல்லை, இதில் இந்த பஞ்சு வைக்கிற முறையை நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். இது எவ்வளோ சக்ஸஸ் ஆகுது, வேறு இந்த பஞ்சு வைக்கிறதுனால எதுவும் பிரச்சனைகள் வருதா என்னென்னு நம்ம போக போகத்தையும் பார்க்க முடியும். பார்த்துங்க, இது அந்த பஞ்சை அந்த 15 நாள் கழித்து எடுத்து விட்டோம்னா மைஸ்ரீன் ஃபார்ம் ஆகிடுச்சுனோம். எடுத்து விட்டோம்னா அப்படியே கொஞ்சம் ஈக்கள் இதெல்லாம் மொய்க்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அது எப்போ இருக்குன்ட்டு. மற்றபடி நம்ம குடிசை இதுதான், வேறு மாற்றங்கள்லாம் ஒன்றும் குடிசையில் ஒன்றும் செய்யலை. இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு திரும்ப நம்ம விடும்போது இருக்கிற பிரச்சனை இருக்குதே, அது பெரிய பிரச்சனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஏகப்பட்ட சேதமாகுது. நம்மளுக்கு தான் தொழில் நஷ்டம்தான். இப்போ கிட்டத்தட்ட திரும்ப ஒரு 5000 ரூபா செலவழிச்சிருக்கேன். இந்த கிடுகு எல்லாமே வாங்கி திரும்ப ஆள் கூலி எல்லாமே ஒரு 5000 ரூபா செலவு. இதெல்லாம் தேவையில்லாத செலவு. ஏன்னா இந்த காளான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டினியூஸாக பண்ணுங்க. சரி 2 மாதம் கழிச்சு பண்ணிக்கலாம், வேறு பிஸ்னஸ் செய்வோம் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இழப்பீடு நிறையா ஆகுது. திரும்ப பார்க்கும்போது குடிசையெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லை. அது சாமல் கரையான் கண்டக தின்னு எப்படியோ இதெல்லாம் திரும்ப நான் ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாமல் போச்சு. அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. திரும்ப ஏதோ ஒரு விடாமுயற்சியில் திரும்ப ரன் பண்ணிட்டேன். பார்க்கலாம். 2வது ஃப்ரெண்ட்ஸ், இதில் லாபம் இருக்குமான்னு நிறையா பேர் கேட்குறீங்க. லாபம் இருக்குமாங்கிறது எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுன்னா, நம்ம செட்டுக்கு போடுற முதலீடு ஒரு 50,000 ரூபா போடுறோம்னு வைங்க. அந்த 50,000 ரூபா இல்லாமல் நம்ம வைக்கோல் மற்ற விதை இதுக்கு ஆகிற செலவுகளை மட்டும் நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கிறணும். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, என்னுடைய இதில் நான் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்ச ஃபார்முலாவில் சொல்கிறேன். 5000 ரூபா செலவாகுச்சு. 5000 ரூபாலேருந்து வெறும் 120 பெட்டு போட்டேன். 120லேருந்து 160 பெட்டு வரைக்கும் தான் போட்டேன். இதில் எம்பிட்ட எனக்கு லாபம் கிடச்சுன்னா, அதாவது 45 நாள்லேருந்து 50 நாளுக்குள்ளே 18,500 ரூபா கிடச்சது. அப்புறம் கொஞ்சம் சின்ன மொட்டுங்களாக இருந்தது. கிட்டத்தட்ட 20,000 ரூபான்னு வைங்களேன். அப்படிங்கிற 9,000 ரூபா கிடைக்கும். 5000 ரூபா செலுத்தா 20,000 ரூபா கிடைக்கும். ஆனால் 2 மாதம் ஆகுது. மாத கணக்குங்க 2 மாதம் ஆகுது. அப்படிங்கிற ஒரு மாதம் ஒரு 5,000 ரூபா 7,000 ரூபாக்குள்ளே ஆகுதுன்னு வைங்களேன். அப்படிங்கிற அது உங்களுக்கு அந்த சேஃப்டி, அதாவது நான் சொல்கிறது வெறும் 100 பெட்டுக்கு நான் போட்டுக்கிற ஸ்கொயர் ஃபீட் 16க்கு 16 அவ்வளோதான் போட்டுக்கிறேன். இதில் தொழில் ரீதியாக ஒரு நாளைக்கு 5 கிலோலேருந்து 10 கிலோ காளான் எடுத்து விற்கணும் அப்படின்னா இந்த செட்டு பத்தாது.
இன்னும் ஒரு இதே மாதிரி ஒரு 2 செட்டு பக்கத்தில் போட்டிருந்தா கண்டினியூஸாக போட்டு லாபம் நல்லா எடுக்கலாம். இதில் வந்து பிறகு நோய் தாக்குதல் அது இதுன்னாக்கும் ஃபஸ்ட்டு பேஜ் நம்மளுக்கு அந்த காளான் வரும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். காளான் வந்துருச்சு, நம்ம வித்துடலாம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமும் 2வது ஸ்டேஜ் வந்து நீங்கள் கரெக்டான முறையில் வந்து அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் திரும்ப நம்ம சக்ஸஸை பண்ண முடியும். வைக்கோல் மற்ற ஃபார்மின் மற்ற இதெல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டான முறையில் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்ன செய்கிறீங்கன்னு ஒன்றும் தெரியல. எல்லாம் குடிசை போட்டிருக்கீங்களா, இல்லை குடிசை திரும்ப எடுத்துட்டிங்களா, யார் காளான் ரன் பண்ணுறீங்கன்னு ஒன்றும் தெரியல. இது ரன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு. நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அண்ணன் கூடலூர்லேருந்து ஒரு அண்ணன், நம்ம ராஜபாளையத்து அண்ணன்லாம் என்ன செய்கிறீங்கன்னு தெரியல, திரும்ப காண்டாக்ட்லாம் போச்சு. சரிண்ணே, பாருங்கள், எல்லாம் பார்த்துட்டு வீடியோ பாருங்கள், வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இனி அடுத்தடுத்து நம்ம பண்ணையில் கண்டினியூஸாக இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு கண்டினியூவாக போடுவோம். இந்த கிளைமேட்டுக்கு வந்து நம்ம ஊரில் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே இது வெயில் இல்லை. இப்போ திரும்ப 2வது பேஜுக்கு வந்து நான் இன்றைக்கி வைக்கோல் ஊற வச்சுருக்கிறேன். வைக்கோல் வந்து ஊற வச்சுருக்கிறேன் உள்ள. நாளைக்கு பட்டு போடணும். சும்மா அளவாக தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பட்டு தான் ஒரு ட்ரம்மு தான் ஊற வச்சுருக்கேன். இந்த ட்ரம்மு மட்டும்தான் ஊற வச்சோம்னா ஒரு 13 பட்டுலேருந்து 14 பட்டு கிடைக்கும். அப்படி வந்து இதை கண்டினியூஸாக வந்து நான் போடுற மாதிரி ஐடியா பண்ணிட்டுருக்கிறேன். பாருங்கள், நம்ம வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.